பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நம்மெல்லாம் நிறைய பேருக்குள்ள ஒரு கவலை இருக்கும். பிரச்சனைகள் போராட்டம் வந்த உடனே அப்படியே சோர்ந்துருவோம். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெபம்னு போனால் கூட ஜெபம் வருதோ இல்லையோ கவலை தான். ஆண்டவரே இது நடக்கணும் அது நடக்கணும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாருங்க, வசனம் சொல்லுது, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சில வேளைகள் நம்ம சொல்கிறோம், இவ்வளோ ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கலையே, அப்போ ஏன் என் பாரம் கேட்கப்படலை? சிலருக்குள்ளே இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் இயேசுகிட்ட நல்ல ஐக்கியமாக இருந்துட்டும் சிலர் மேலே இன்றைக்கும் கசப்பு, சிலர் மேலே இன்றைக்கும் ஒரு கோபம், சிலரோட பேசுகிறது கூட இல்லை. இன்றைக்கும் உங்கள் ஜெபம் கேட்கப்படலைன்னு ஒரு வருத்தத்தில் இருக்கிறீங்களா? யார் கூடலாம் நான் பேசாமல் இருக்கிறேன், அதை முதல்ல செக் பண்ணுங்கள். யார் மேலே உங்கள் இருதயத்தில் இன்னும் கோபம் இருக்குது? ஒருவேளை சிலர் சொல்லும், நான் எல்லார்ட்டையும் ஐக்கியமாக இருக்கேன். ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்கிட்ட இன்னும் குறைகள், யார்கிட்டையாவது நான் பேசாமல் இருந்தால் அதை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் காண்பிப்பார் நிறைய காரியங்களில் எந்தெந்த இடத்துல இன்னும் நான் சரியில்லை, எந்தெந்த இடத்துல இன்னும் என்கிட்ட உண்மை இல்லைன்னு அந்த உண்மையில்லாத காரியங்களை மாற்றி நீங்களும் வசனத்தின்படி தேவனுக்குள்ளே ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் உங்கள் பாரத்தை மாற்றுவார், உங்கள் வருத்தங்களை மாற்றுவார். இன்றைக்கி கேட்கலாமா, ஆண்டவரே என் குறைகளை எனக்கு மன்னிங்க, அப்பொழுது என் பாரம் என்ன பண்ணும்? ஆண்டவர் மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, யார் யாருக்குள்ள தகப்பனை இன்றைக்கும் கவலை போராட்டம் இருக்குதோ மாற்றுங்க. அநேக வேலைகளில் தகப்பனை அநேகர் ஆண்டவரே இன்னும் சில இடத்துல ஒப்புரவாகலை, பேசலை, அது நிமித்தம் எவ்வளோ ஜெபம் பண்ணியும் அவங்களோடக்கு பதில் வராமல் இருக்குது. ஆண்டவரே, குறையுள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் பரிசுத்தமாய் வாழ, எல்லாரிடத்துல அன்பு ஐக்கியத்தையும் காட்ட, யார் மேலேயும் கசப்பில்லாத ஒரு நடக்கைய எல்லா பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. நீர் என்ன நீ வாழ்ந்தீரோ, என்ன இந்த பூமியில் ஆண்டவரை நடந்தீரோ, அதே போல் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் கூட தேவன் கசப்பில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.